எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எனக்கு அடிக்கடி காட்சி கொடுத்து பல இடங்கள்ல என்னை காப்பாத்தினது காஞ்சி பெரியவா தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் உங்களுக்கு செய்த அதிசயங்கள் என்னென்ன சார்? சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகா பெரியவா. அத்தனை பெரிய பெரிய ஸ்டால் யாரெல்லாம் விஐபிலாம் போட்டிருக்காங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. டப்புன்னு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. எனக்கு கை கால்லாம் என்ன செய்வேன்னு தெரியல. அப்போ அவங்க தலையை அவங்க கிட்ட காட்டுறாங்க. அவங்க இப்படி பிடிச்சி நெத்தியில் ஏதோ பண்ணாங்க மேடம். 2 நிமிஷம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 2 நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல. சின்ன சண்டை வீட்டில் கோச்சிட்டேன் தங்கச்சிட்டு எல்லாத்தையும். பர்ஸ் எடுத்தேன், பேக்கெட்டில் வச்சேன், வீட்டை விட்டு கிளம்பி அப்படி வெளியில் போகிறேன். கேட்டை தாண்டுற மகா பெரியவா நிற்கிறாரு மேடம். தத்ரூபமாக நிற்கிறாரு. இன்றைக்கும் நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்குவேன் இந்த லங்ஸ் கோசம். அப்போ படுக்கிறேன், என்னை அறியாமல் ஒரு 1/2 hour தூங்கிட்டேன். கண்ணில் இருந்து மட்டும் தண்ணி ஊற்றினே இருக்கு மேடம். என்னை அறியாமல் எங்கேருந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன். ராஜமாதங்கி தேவியை பிடிங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுமோ சரி, ராஜமாதங்கி கொடுக்கலன்னா கேளுங்க. வாரி வழங்குவதில் வந்துட்டு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் கார்த்திக் சார், நல்லா இருக்கீங்க சார்? நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னும் ஆன்மீகத்துக்கு மேலே அதிகமான அபிப்பிராயம் வரும். காஞ்சி பெரியவா உங்க வாழ்க்கையவே மாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிங்க. என்னதான் நீங்க பாலா திரிபுர சுந்தரிய உபாசனை தெய்வமா எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு மேஜரா எனக்கு அடிக்கடி காட்சி கொடுத்து பல இடங்கள்ல என்னை காப்பாத்தினது காஞ்சி பெரியவா தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் உங்களுக்கு செய்த அதிசயங்கள் என்னென்ன சார்? இருக்கு மேடம், நிறையா மேடம். மகா பெரியவா அப்படின்னு சொன்னீங்கனாலே அவரை சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது மேடம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகா பெரியவா தான். நிறைய விஷயங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா, அட் த ஏஜ் நான் 23, 24லேருந்தே 31 வருஷமாகவே எனக்கு ஜோதிடம் தெரியும் மேடம். ஆனால் அப்போ நான் ப்ரொஃபஷனாக பார்க்கல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அட்வர்டைசிங் ஃபீல்டில் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயே நான் ஜெம் ஸ்டோன் ஆனால் அப்போ என்கிட்ட இருக்கும். ஜெம் ஸ்டோன் எனக்கு உயிர். எனக்கு அப்போலேருந்து என் கையை விட்டு ஜெம்ஸ் மட்டும் போகாது மேடம். நானே வேணான்னா கூட எங்கேருந்து ஆந்திராலேருந்து யாருன்னா வியாபாரி இடத்துலேருந்து கொடுப்பாங்க. வர ரேட்டுக்கு ஏன்னா கொடுத்துருவேன். சிலது என்னென்னே தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ அப்போ ஒரு குவாலிட்டி ஸ்கில் தெரியாது எனக்கு. நல்ல அருமையான ஒரு ரூபி, அருமையான ப்ரீமியம் ரூபி, ப்ரீமியம் எமரால்டெல்லாம் மட்ட ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போது ஜெம்ஸ்டோன் எனக்கு அந்த காலத்துலேருந்தே என் கையில் விளையாட்டி இருக்கும் எனக்கு. ஆனால் அப்போ ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ப்ரொஃபஷனலாக நான் பார்க்கல. ஃப்ரெண்டுங்களுக்கு சும்மா நான் பார்த்து சொல்லுவேன் உங்களுக்கு ஜோதிடம். ஆனால் ராசி கற்கள் எனக்கு அப்போலேருந்தே இருக்கு எனக்கு. ஸோ நான் இந்த ஈவெண்ட் ஃபீல்டில் தான் இருந்தேன் அப்போ ரொம்ப வருஷம். அப்புறம் ஒரு சர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 10-12 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொஃபஷனாக ஜோதிடராக மாறிட்டேன். அதாவது ப்ரொஃபஷன் முழு நேர ஜோதிடர் தான் இப்போ நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈவெண்ட் ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் ஒதுங்குச்சு. ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் எனக்கு மறுபிறவி அப்படின்னு யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா மகா பெரியவா தான் மேடம். ஆமாம், நான் ஏன் அப்படின்னீங்கன்னா, நான் அந்த ஈவெண்ட் ஃபீல்டை விட்டுட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஜாஸ்தி வரல. ஆனால் ஹெல்த் இஷ்யூ எனக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கேன். நான் அப்போ இங்கே ஸ்டேஷன் பேரே சொல்லுவேன், நான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படியே உடம்பு கொஞ்சம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகுது எனக்கு. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஈவெண்ட் ஃபீல்டில் இருந்தப்போ நான் ஸ்மோக் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லாவே ஸ்மோக் பண்ணுவேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என் காதில் ஒரு இது வருது, நீ இந்த ஹேபிட் எல்லாம் விட்டுடு அப்படின்னு. ஒரு அசரீரியாட்டம் இந்த காதில் எனக்கு இந்த வார்த்தை கேட்குது. இந்த ஹேபிட் எல்லாம் விட்டுடு, உனக்கு ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கைகள் உனக்கு உண்டு அப்படின்ட்டு வருது உங்களுக்கு. ஸோ அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநானக் காலேஜில் வருஷம் எக்ஸிபிஷன் நடக்கும் உங்களுக்கு. இந்த இந்து எக்ஸிபிஷன், உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸிபிஷன் ஸ்டால் எல்லாமே போடுவாங்க. அப்போது என்னோட பிரதர் அவங்க ஒரு இதில் ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. அவங்க ஸ்டாலில் நானும் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அங்கே எனக்கு யார் வழிகாட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா பெரியவா தான் வழிகாட்டினார். அப்போ அந்த ஸ்டார்ட்டில் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சுவாமிஜி வராங்க, லேடி. அவங்களுக்கு ஒரு 5-6 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கவர்னர் கூட எல்லாரு கூடயும் உட்காந்து மீட்டிங் ஈவினிங்லாம் பேசுகிறாங்க, எல்லாரு கூடயும் பேசுகிறாங்க. ஸ்டாலுக்கு டெய்லி வருவாங்க. நான் 2வது நாளும் வராங்க, யார் கூப்பிட்டாலும் ஸ்டாலில் போக மாட்டாங்க அவங்க. திடீர்னு நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஸ்டால் உள்ள. நான் திடீர்னு உட்காந்துருக்கும்போது மகா என்ன பண்ணி கூப்பிடு அவங்களன்னாரு. ஆமாம், கூப்பிடு அவங்க அப்படின்னாரு. அந்த மேடம் லேடி மீன்ஸ் அந்த சாமி கெட்டப்பில் இருக்காங்க, ஃபுல்லாக சிவன் கெட்டப், லேடி தான். அது மேக்கப்லாம் கிடையாது, அந்த கையில் வேல்லாம் வச்சு நார்மல் லேடி தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு 4-5 அசிஸ்டன்ட் லேடிஸ் இருக்காங்க, பெண்கள் கூட. அப்போ இவர் தான் என்ன பண்ணார், நீ கூப்பிடு அப்படின்னு. திடீர்னு ஒரு காதில் ஒரு அசரீரி. சரி நீங்கள் கூப்பிட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் கொஞ்சம் உள்ளே வாங்கலைன்னா
அத்தனை பெரிய பெரிய ஸ்டால் யார் யாரெல்லாம் விஐபிலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, டப்புன்னு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. எனக்கு கை கால்லாம் என்ன செய்வேன்னு தெரியல எனக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார், மகா பெரியவா நீ அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டு உன் தலையை காட்டு. அப்போ அவங்க தலையை அவங்கக்கிட்ட காட்டுறான். அவங்க இப்படி பிடிச்சி நெத்தியில் ஏதோ பண்ணாங்க மேடம். 2 நிமிஷம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 2 நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல மேடம். ஸோ இது எனக்கு யார் வழி காட்டினான்னு கேட்டிங்கன்னா மகா பெரியவா தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னைக்கு அந்த அம்மா வந்துட்டு என்னோட தலையும் இப்படி பிடிச்சாங்க மேடம். அப்படியே அதாவது ஒரு இரும்பு பிடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை மேடம், மோர் தென் 3 to 4 minutes. எனக்கு அந்த டைம் வந்துட்டு என்ன நடந்ததுன்னே தெரியல மேடம். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் எல்லாமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் தான் மேடம். ஒரு விஷயத்துக்கு அப்புறமா ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எனக்கு யார் வழி காட்டினான்னா அவர் தான், மகா பெரியவா தான் வழி காட்டினார். இது சார் கேட்ட அசரீரி மகா பெரியவா தான் அப்படின்றது எப்படி சார்? இல்லை மேடம், நமக்கு அந்த குரல் தெரியும்ல உங்களுக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்துட்டு சும்மா கைடன்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானவங்க விட்டு தான் கைடன்ஸ் பண்ணுவாங்க. அதே போல் வீட்டில் வந்துட்டு படுத்திருக்கேன் ஒரு நாள், நைட்டில் டிவி போட்டு ஆளில் தான் அப்படி படுத்துட்டு இருப்பேன். அதே போல் காலில் வந்துட்டு இப்படி வச்சுட்டு காலை படுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அன்னீசியாக பயம் படப்படப்பு இருக்குது உடம்புல. என்றைக்குமே படுத்தா பயம் வராது, அப்படியே படப்படக்குது, உடம்பு ஒன்று ஒரு மாதிரி பண்ணுது, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படி ஆனதே இல்லை எனக்கு. ஏன்னா அப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூவும் பெருசாக வரல. அப்போ ரொம்ப எனக்கு படப்படப்பாக இருந்தவொடனே மகா பெரியவா நினச்சிக்கிறேன், மகா பெரியவா என்ன ஏதோ ஒன்று நடக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்னன்னு காட்டு எனக்கு அப்படின்னு. 2 நிமிஷம் அப்படி தூங்குறாப்பெல்லாம் கண்ணில் வருது. அப்போ என்ன காட்டுறாரு அவர், லெஃப்ட் சைடில் அரக்கன், ரைட் சைடில் தேவதை. எனக்கு இது அந்த டைம் உடனே புரிஞ்சிக்க முடியல. அவர் காட்டினது அவரோட ஆங்கிள்லேருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு. நான் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன், இது ரைட்டு இது லெஃப்ட் அப்படின்னு. நான் இப்படி காலை தூக்கி இப்படி வைக்கிறேன். இந்த நட்டுவாக்கிலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேளிலேயே இவ்வளோ பெருசு இருக்கும் உங்களுக்கு, இவ்வளோ பெருசு இப்படி தான் இருக்கும். அது கரெக்டாக காலில் கொத்திடுச்சு. அப்போது எனக்கு எந்த அளவு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? கரெக்டாக சொன்னார் அவர், லெஃப்ட் சைடில் அரக்கண்ண இருக்கா, ரைட் சைடில் தேவதை இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் காலை இப்படி மாற்றி போடுறதுக்கு இப்படி மாற்றி, ஆனால் இப்படி மாற்றி போட்டது கரெக்டு தான். கரெக்டாக குத்தாமல் இந்த இடத்துல குத்திடுச்சு. வேற எங்கேனா குத்திருந்ததுன்னா என் உயிரே போயிருக்கும். 10 நாள் துடித்தான் வழியில் டாக்டர்கிட்ட. அப்புறம் தான் தங்கச்சி பையன் வரான், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வாங்க மாமா டாக்டர்கிட்ட வேணாம், உங்களோட பூஜையில் இருந்தேன். அப்போது 10 நாள் அந்த எரிச்சல் துடிச்சு ஒன்றுமே ஆகலை மேடம் எனக்கு. அதே போல் வீட்டில் நான் எப்போ சண்டை போட்டாலும் சரி, எப்போ வீட்டில் நான் சண்டை போட்டாலும் கோச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன். ஒன்று திருவண்ணாமலை போயிடுவேன், இல்லை எனக்கு பிடிச்ச பிளேஸ் 3 தான், திருவண்ணாமலை, காளஹஸ்தி, திருப்பதி. திருப்பதி நான் 200 வாட்டி போயிருப்பேனா 300 வாட்டி போயிருப்பேனான்னு தெரியாது, காளஹஸ்திரி நான் எத்தனை வாட்டி போயிருப்பேன்னு தெரியாது. ஸோ இந்த 3 இதுவும் ஃபேமஸ், எனக்கு பிடிச்ச இடம். கோச்சிட்டேன்னா போனேன்னா 1 வாரம் 10 நாள். அன்றைக்கி அப்போது வீட்டில் நைட் 11:30 மணி சின்ன சண்டை வீட்டில். கோச்சிட்டேன் தங்கச்சிட்டு எல்லாத்தையும், பர்ஸ் எடுத்தேன், பேக்கெட்டில் வச்சேன், வீட்டை விட்டு கிளம்பி அப்படி வெளியில் போகிறேன். கேட்டை தாண்டுற மகா பெரியவா நிற்கிறாரு மேடம், தத்ரூபமாக நிற்கிறாரு, தத்ரூபமாக மேடம், அப்படியே விசிபிளாக நிற்கிறாரு. நான் ஒன்ஸ் கிளம்பிட்டேன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அது என்கிட்ட ஒரு பிடி, கிளம்பிட்டேன்னா போயிடுவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு. தத்ரூபமாக நிற்கிறாரு மேடம், உள்ளே போ அப்படின்னு. எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா அவன் திரும்பி வரான். திரும்பி படுத்தேன், எப்படி தூங்கினேன்னே தெரியாது. ஓகே, ட்ரூ. இது நான் கும்பிடுற வந்துட்டு அத்தனை தெய்வங்கள் எனக்கு உயிர் வந்துட்டு மகா பெரியவா, பால திருப்புர சுந்தரி, ராஜமாதங்கி. பால திருப்புர சுந்தரி, ராஜமாதங்கி. எனக்கு ஒரு இதயத்தை இந்த பக்கம் லங்ஸை ஆக்டிவேட் பண்ணது அவங்க, ராஜமாதங்கி தேவி. லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணது மேடம், நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஆக்டிவேட் பண்ணது அவங்க தான். பிளாக் ஆகிடுச்சு. மகா பெரியவா, பால திருப்புர சுந்தரி, ராஜமாதங்கி என்னோட உயிர். இன்றைக்கி நான் சர்வே பண்ணுறேன்னா இவங்க தான். அப்போது அடுத்த நாள் வந்துட்டு முழிச்சிட்டேன், கேட்கல தங்கச்சி எதுவும், கோச்சிட்டேன் நைட்டு. ஆச்சரியம், எப்படி அவன் வந்துட்டு கோச்சிட்டு வெளில போகாம. ஏன்னா நான் ரெகுலராக பண்ணுறது இல்லை. காலைல ஒன்றும் சாப்பிடல. ஒரு ஃப்ரெண்டு சத்யா, ஒரு பேரே சத்யா, ஃபோர் ஸ்டார் எஸ்டேட்டில் இருக்கார். திடீர்னு ஃபோன் அடித்தார், தாம்பரம் ஈஸ்ட்டுக்கு வரேன், வந்துருங்க 11:30க்கு இருப்பேன் அப்படின்னார். சரி சார் நான் வரேன் சார் அப்படின்னு. அவர்கிட்ட வீட்டில் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு மாதுளை ஜூஸ் போட்டு வச்சுது. கோவம் இல்லை, காலைல டீயும் சாப்பிடல, மாதுளை ஜூஸும் குடிக்கல, அப்படியே ஜூஸை வச்சுட்டேன். வெளியில் கிளம்பி வந்துட்டு ஃப்ரெண்டு கடையில் போய் டீ குடிச்சிட்டு பஸ் ஏறலான்னு பஸ் ஏற போகிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவர் ஃபோன் அடிக்கிறாரு, கார்த்திக் தப்பாக எடுத்துக்காதீங்க, வேறு ஒரு ப்ரோக்ராம் வந்துடுச்சு, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு.
பஸ் ஏறுறேன், பஸ் ஏறாதான்றாரு மகா பெரிவா. ட்ரூ மேடம், ட்ரூ. இது வந்துட்டு என்ன அப்படின்னா சின்ன உண்மை கிடையாது, யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். பஸ் ஏறுறேன், பஸ் ஏறாதன்றாரு. ஏறிட்டேன், தாம்பரம் இறங்குறேன், தாம்பரம் இறங்கிட்டு ட்ரெயின் ஏறுறேன். பல்லாவரத்தில் சந்தை போடுவாங்க, சந்தைக்கு ரெகுலராக போவேன். பல்லாவரம் இறங்கிட்டேன். திருசூலம் இறங்கி இப்படி போயிட்டு இப்படி பல்லாவரத்தில் ஏறுவேன். திருசூலம் இறங்குறேன், இறங்கி கீழே வைக்கிறேன், திருப்பி வீட்டுக்கு போ. என்ன டிஸ்டர்ப் ஆகுது மேடம். இறங்கிட்டேன், ட்ரெயினை இறங்கி விட்டு இப்படி போகலான்னா 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் மேடம். கால் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போக மாட்டேங்குது. வீட்டுக்கு போ. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. மகா பெரிய எவ்வளோ சொல்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷன். சரி வேண்டாம், ஒன்றும் சாப்பிடல மேடம். சரி திரும்பி அப்படியே ஆப்போசிட் ரிட்டன் ட்ரெயின் வருது. தாம்பரம் இறங்குறேன், ஏன்னா ஃப்ரீக்வன்சி கம்மி. தாம்பரம் டு கூடுவாஞ்சேரி, நான் கூடுவாஞ்சேரி தானே இருக்கேன். இறங்கி வெளியில் வந்துட்டு பஸ்ஸு பிடிச்சி போகிறேன். ரெகுலராக நான் சொன்னேன் பாருங்கள், அந்த டீ காலில் குடிப்பேன். ஃப்ரெண்டு கடை இருக்காங்க, ஆட்வர்ஸ் அவங்க கடை, ஃப்ரெண்டோட கடை தான். தாம்பரம் இறங்கி பஸ்ஸில் இறங்கி அவன் கூப்பிட்றாரு, வாங்க எதனா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. போகலான்னு போகிறேன். வீட்டுக்கு போ. ஓகே. அங்கேருந்து வீடு வந்துட்டு ஒரு 200 மீட்டர் தான் மேடம். அந்த அவர் கூப்பிட்றாரு, வாங்க டீ சாப்பிட்டு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. இன்னும் 2 பேர் இருக்காங்க அந்த கடைக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு. தலைவரை வாங்க தலைவரை சாப்பிட்லான்றாங்க. அப்படி எடுக்க போகிறேன். வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு. மூச்சு வாங்குது பாருங்க. வீட்டு உள்ள போகிறேன் மேடம். போயிட்டு தங்கச்சி அந்த ஜூஸ் வச்சிருந்து பார்த்தீங்க, குடித்தேன். குடிக்க வேணாம் அப்படின்னு. சரி யூரின் வர அப்போலாம் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி தலைவலியெல்லாம் கிடையாது, காஃப் டிஃப்ரெண்ட்டாக வராப்போல இருந்து, தலைவலி இருக்கிறாப்புல இருந்து, யூரின் வரா. சரி பாத்ரூம் போயிட்டு யூரின் தான் வராப்போல இருக்கேன்னு போயிட்டு காஃப் பண்ணுறேன், பிளட் வர ஆரம்பிச்சுது. என்ன அன்றைக்கி நல்ல டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கின்னு பார்த்து தங்கச்சி பையன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரான். தங்கச்சி பொண்ணு வீட்டில் இருக்கு. தங்கச்சி பின்னாடி தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஹிந்தி டீச்சர். இது பின்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் பாரதியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணு. திருப்பி அப்படி வந்துட்டு என்ன மாமான்றான். மூஞ்சி மாறுது எனக்கு. பிளட்டை பார்த்தோன்னா நர்வஸ் ஆகிறேன். திரும்பி பண்ணுறான், திரும்பி பிளட்டு ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்க்குறேன் பெட்டை, இவன் படுக்கிறதுக்கு பெட்டு போட்டு வச்சிருந்தான் ரூமில், பெட்ரூமில். உட்கார முடியல, பிளட்டு ஊற்றுது மேடம். 3 லிட்டர்ஸ் மேடம். 3 லிட்டர் ரத்தம். பயப்படாத மகா பெரிவா. அப்போது அடைக்குது, மூச்சு விட முடியல. தங்கச்சி பொண்ணு கத்துது, ஓடுது. அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போய் ஓடி போய் எல்லாம் கூட்டிகிட்டுலாம் வந்துட்டாங்க. தங்கச்சி ஓடி வந்துச்சு, ஆறாங்கெல்லாம் கத்துறாங்க, ஊற்றுது, மூச்சு அடைக்குது, பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறேன், கழுத்து கயிறு ஒன்று இருந்தது, என்னால் வலி தாங்க முடியல. அந்த மார்க் டாக்டர் கேட்டாங்க மேடம், ரொம்ப நாள் கழுத்தை வந்துட்டு அறுத்துக்கலான்ட்டு எடுத்து பண்ணுறேன். அப்போ ஏதோ ஒரு சக்தி வந்துட்டு அந்த கயிறு உள்ள கையை விடுது. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்களா சார்? ஆமாம், கான்ஷியஸாக இருக்கேன். கான்ஷியஸ், 100% கான்ஷியஸ். எஸ்ஆர்எம்ல டாக்டர் வந்துட்டு ஷாக் ஆனாங்க. இவ்வளோ பிளட்டு ப்ளீடிங் பக்கெட்டில் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் அப்போது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஆயிடுச்சு, எல்லாம் நர்வஸ் ஆகிட்டாங்க என்னன்ட்டு. அப்போ தான் ஏற்ற வீட்டில் ஐயங்கார் தந்தார், கார் வாங்கியிருந்தார். அவர் வராரு, குட்டின்னு சொல்லி, சுரேஷ் அவர் பேர். எனக்கு அவர் மனிதனாக தெரியல, ஐயங்கார் விநாயகராக தெரிஞ்சார். வாங்குங்க நம்ம காரில், புது கார் சார், பிளட் நீங்கள் ஏறுங்க, பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் தூக்குறோம் அப்படின்னாங்க. தூக்கலாம் வேணாம், 5 நிமிஷம் விடுங்க. அப்போயும் நான் நம்ப மாட்டீங்க, தங்கச்சி பொண்ணை விளக்கி ஏற்றுனேன். 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து நின்று, முடியல, மூச்சு விட முடியல. உங்களால் முடியாதுன்னாங்க. நான் வாசலுக்கு நடந்து வர்றேன், எடுத்துனே இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டலில் ஷாக் ஆனாங்க. இவ்வளோ பிளட் எடுத்துட்டு எப்படி ஒரு கான்ஷியஸாக இருக்காங்க. மகா பெரியாவை நினச்சேன், சிவபகவானை நினச்சேன். ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போயிட்டு சேர்த்துட்டு கிரிட்டிக்கல் தான் உடைக்கணும். அப்புறம் உடனே அட்மிஷன் போட்டுட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, பணம் கட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் இருக்குது பணம். அவர் ஃப்ரெண்டு வேணா நான் பார்க்குறேன் இருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுக்கு பணம்லாம் எங்கெங்கே தான் வந்துடுச்சு. கடைசியில் கட்டிட்டு வரேன். பிளட்டு மட்டும் ப்ளீடிங் நிற்கவே இல்லை. 58 நாள் இருந்தேன் மேடம் ஹாஸ்பிட்டலில், 58 days. கடைசியில் திரும்பி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, நைட்டு பண்ணுறாங்க, திரும்பி காலையில் அட்மிட் ஆகிறாங்க. பிளட்டு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிளட் வரக்கூடாது, மாதுளம்பழ கலரில் ஃப்ரெஷ் பிளட் வருது. இப்போ தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து வாங்குறாங்க ஹாஸ்பிட்டலில். டாக்டர் ஹெச்ஓடி எல்லாம் பேசிக்கிறாங்க. தப்பாக எடுத்து என்ன அப்படின்னா, என் காதில் தெரியுது ஃப்ரெஷ் பிளட் வர ஆரம்பிச்சிச்சு, கஷ்டம் தான் இவர் அப்படின்னு. அப்பயும் மகா பெரியவர் அதான் நினச்சிக்கிறேன் நான். ஏன் இவருக்கு பிளட்டு நிற்கலை அப்படின்னு. ஒரே விஷயம் இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் வீடு.
இந்த லங்ஸ் எப்படி பெருசாச்சுன்னே தெரியாது மேடம். டாக்டருக்கு ஆச்சரியப்பட, ரேடியோகிராஃபி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னென்னவோ எடுத்தாங்க, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இவர் எப்படி இவ்வளோ சர்வே பண்ணுறாரு, எப்படி பேசுகிறாரு, எவ்வளோ சர்வே. இந்த லங்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லங்ஸ் எப்படி சர்வே ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு வீட்டுக்கு வரேன், மூச்சு விட முடியல, கஷ்டப்படுறேன், அடைக்கிறேன். அப்போ மகாபெரிவாவை நினச்சிக்கிறேன் நான். உண்மை மேடம். இது வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு பைத்தியக்காரன் நினச்சிக்கலாம், முட்டாள நினச்சிக்கலாம், இல்லை ரீலாக கூட நினச்சிக்கலாம். இந்த அனுபவம்லாம் வந்துட்டு மகாபெரிவா கொடுத்தாங்கன்னா இது வந்துட்டு கொடுப்பனை மேடம். நான் பேஷண்ட், ஆனால் மகாபெரிவா தரிசனம், ராஜமாதங்கி தரிசனம், பாலாவோட தரிசனம்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் முடியல, ஒன்று போயிடுச்சு, ஒன்று மூச்சு அடைக்குது. அப்போ மகாபெரிவாட்ட நினச்சிக்கிறேன், என்னால் முடியலையே என்ன அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம், படுத்தா இன்னைக்கும் நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்குவேன் இந்த லங்ஸ் பிரச்சனைக்கோசரம். அப்போ படுக்கிறேன், என்னை அறியாமல் ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிட்டேன் மேடம். கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி ஊற்றினே இருக்கு மேடம். கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, அப்படியே கண்ணில் மட்டும் தண்ணி ஊற்றுது. என்னை அறியாமல் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க மேடம் மகாபெரிவா. எங்கே போனேன்னு தெரியல. அந்த இடம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது, மொத்தத்தில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இடம். புரியுதுங்களா? இது கூட இருந்த ராஜமாதங்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இடம். அதாவது என்னன்னா, இது வந்துட்டு நீங்கள் விலாவாரியாக சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு மகத்துவம் கிடையாது. அந்த அட்மாஸ்பியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு உள்ளே வந்துட்டு க்ளீனாக தெரியுது மேடம். ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ளுணர்வு. மனிதனுக்கு என்னவா இருந்தாலும் உள்ளுணர்வு ஆட்டம் ஒன்று கிடையாது மேடம். எனக்கு உள்ளுணர்வு மட்டும் தெரியுது. உள்ளே வந்துட்டு ஏதோ கை வச்சு யாரோ நோண்டுறாங்க மேடம். இந்த உள்ளுணர்வு நல்லா தெரியுது. கண்ணில் இருந்து வந்துட்டு தண்ணி ஊற்றினே இருக்கு மேடம். தண்ணி இது மட்டும் நிற்கவே இல்லை எனக்கு. உள்ளே ஏதோ நோண்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க அது மேடம். அப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது. எனக்கு வந்துட்டு சொல்லலையோ வார்த்தையிலையோ அதை வந்துட்டு விவரிக்கவே முடியாது மேடம். மகாபெரிவாவோட அந்த ஒரு லீலைகளையும் ராஜமாதங்கியோட லீலைகளும். ராஜமாதங்கி தான் அந்த இடத்துல அந்த இது பண்ணது ராஜமாதங்கி, ஆனால் இருந்தது மகாபெரிவா. அப்போ அந்த இடத்துலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த இடத்துலேருந்து வரேன் நான். பாருங்கள், இப்போ வரும்போதே கண் எனக்கு அந்த இடத்துல கலங்கும். அங்கேருந்து வரேன், வந்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு இருக்கேன் இடத்துக்கு. திருப்பி இடத்துல வந்து என்னோட ஆன்மா மட்டும்தான் போயிருக்கு, பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க, ஆன்மா மட்டும்தான் இங்கே இருக்குது. இது நம்பினா அதான் சொல்லிட்டேனே, இது நம்புறவங்களுக்கு நம்பாதவங்களுக்கு கதை, இட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. அப்போ வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த லங்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் நினைச்சா எதை வேணா முடியும். தண்ணி மேடம் கண்ணில் ஊற்றுது. இப்போ கூட அந்த 2 ட்ராப் வந்துட்டு இருக்கும், கண்ணில் ஊற்றுது தண்ணி. அப்போ நான் முழிச்சு பார்க்குறேன், இவ்வளோ தண்ணி. அந்த இடம் நம்ம படுத்திருப்போம் பார்த்தீங்களா தலைகாணி கிட்ட, ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி. அப்போது இந்த ஒரு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸு ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. இந்த மிராக்கிள் வந்துட்டு எங்கே நடந்ததுன்னு தெரில. இந்த மிராக்கிள் வந்துட்டு நடந்தது யாரால அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபெரிவா. மகாபெரிவா அண்டு வந்துட்டு ராஜமாதங்கி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ராஜமாதங்கி வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ளே எனக்கு போய் அது என்ன அப்படின்னீங்கன்னா முட்டாள்தனம்னு நினைப்பாங்க மேடம். ஆனால் நான் முட்டாள்தனம்னு நினைக்கல மேடம். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மகா ஒரு சக்தி வரம். இது உள்ளே எனக்கு சரி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபெரிவா சொல்லி, மகாபெரிவா வழிகாட்டி, ராஜமாதங்கி தான் இந்த லங்ஸை எனக்கு பெருசு பண்ணி கொடுத்து இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி நின்று பேசுகிறேன்னா இதுக்கு முழு முதற் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபெரிவா தான் மேடம். இன்னொரு இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவரை 3 வாட்டி நேராக பார்த்துருக்கேன் மேடம். 3 வாட்டி பார்த்துருக்கேன். 3 வாட்டி பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் மகாபெரிவா கிட்ட. புரியுதுங்களா? இன்றைக்கும் சரி, நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, நான் ட்ரிபிள் ஷூட்டிங் எனக்கு அவர்கிட்ட வந்துட்டு தீர்க்க முடியாத விடையை வந்துட்டு எனக்கு தீர்த்து யார் கொடுப்பானா மகாபெரிவா மேடம். நிச்சயமா. ஆமாம். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க ட்ரபிள் ஷூட்டிங், எனக்கு அதுக்கு விடை தெரியவில்லை, இல்லை என்னை ஏமாத்துறாங்க இவங்க, எனக்கு இதில் உண்மை நடந்தது என்ன தெரியணும்னு சொல்லிட்டு மகாபெரிவா கிட்ட அந்த அப்ளிகேஷன் நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 1 டே மேடம். 1 டே தேவையில்லை மேடம். நான் எப்போ தூங்குறேனோ, நான் ஒரு 1/2 அன் ஹவர் உண்மையாகவே தூக்குறேன்னா அந்த தூக்கத்தில் வந்துட்டு எனக்கு சொல்லிவிடுவார் மேடம். ஆனால் அதுக்கு நான் அவரை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு 4-5 வாட்டி பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயங்கள் வந்துச்சு. இந்த 4-5 வாட்டியும் நான் யார்கிட்ட ஒப்படைச்சேன்,
என்னுடைய அந்த மனக்கவலை பாரத்தன்னு கேட்டிங்கன்னா மகா பெரிவா கிட்ட தான். ஆனால் ஒரே வார்த்தையில் எனக்கு தீர்வு கொடுத்தது, இதுதான் தீர்வு. அதே போல் எனக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க, நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குன்ட்டு. நம்ம என்னதான் ஆன்மீகம் என்னதான் இருந்தாலும் உடல் நலம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பாதிக்கும் போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் மேலே நம்பிக்கை வருமா வராதா? புரியுதுங்களா? அப்போ ஆத்மார்த்தமாக இங்கேருந்து உடம்பு முடியாமல் மகா பெரிவா கிட்ட போகிறேன், காஞ்சிபுரம். இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. உடம்பு முடியல, இங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டே போகிறேன், கொரோனா டைம். போகிறேன், போயிட்டு எனக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, யாரோ பண்ணுறாங்க, யாருன்னு தெரியல, எனக்கு யாருன்னு காட்டு. என்ன தெரியுமா சொன்னார் மகா பெரிவா? சிரிச்சுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன். சிரிச்சுட்டு ஒரே வார்த்தை சொன்னார், நாங்கள் இருக்கோம், நீ போ அப்படி. இப்போ என்கிட்ட யாருன்னு காட்டினா நான் கம்முன்னு இருப்பேனா? கண்டிப்பாக மாட்டோம். புரியுதுங்களா? அதான் சொல்லிட்டார், நீ உன் வழியில் போ, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ இந்த எவ்வளோ அருமையான ஆன்சர் பார்த்தீங்களா? அது நாங்கள் இருக்கோம், நீ போ. அங்கேருந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன்னு தெரியுமா நான்? ஏன்னா அவங்கள மீறி பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டார், நாங்கள் இருக்கோம், நீ போன்ட்டார். நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டார். ஸோ அவங்க பார்த்துக்குறோங்கிறதோட அவங்க செய்கிறதோடைய நம்ம வந்துட்டு செஞ்சிட போகிறோம் உங்களுக்கு. இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் இது. புரியுங்களா? என்ன அதே போல் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஒரு கிளைண்ட் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணான் ஒரு பையன். எனக்கு ஜாதகம் பாருங்கள், லவ் மேரேஜ் பண்ணணும், நாகர்கோவில் பொண்ணு பேர் சொல்கிறேன். அந்த பையன் ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறான். அந்த பையன் ரொம்ப டார்ச்சர். நான் சைதாப்பேட் கோவில் போனால் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி என்னடா இவன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவன் ஜாதகத்தை வந்து பார்த்தா ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவன் பெரிய விஷயம், ஏதோ மறைக்கிறான். ஆனால் உண்மையை சொல்லலை, அவன் ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு. அப்புறம் மறுநாள் காலைல போனாலும் என் முன்னாடி அங்கே போய் டெய்லி 20 மினிட்ஸ் உட்காருவான். அப்போது தியானத்தில் சைதாப்பேட்டில் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் பூஜை முடிஞ்சவொடனே நாதஸ்வரம் மேளம் வாசிப்பாங்க. இன்றைக்கும் டெய்லி காலையில். சம்டைம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு எதனா கொடுப்பேன், இந்த ஜோதிடத்தில் வர காசும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். சில டைம் உட்காந்துட்டு இருப்பேன். திடீர்னு முடிச்சு பார்த்தா இந்த பையன் இருக்கான். என்னடா இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே, ஏதோ ஒரு மிஸ்டேக் மட்டும் இவன் பண்ணுறான். ஆனால் ஆளை பார்த்தா தெரியல, பழமாட்டம் இருப்பான். அப்போது மகா பெரிவாட்ட கேட்டேன், நான் அந்த கோயிலேருந்தே கேட்டேன், இவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஜோதிடத்துலேயும் தெரியல. ஏன்னா எல்லா விஷயமும் ஜோதிடத்தில் உங்களுக்கு புலப்படாது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மகா பெரிவா என்ன. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, சைதாப்பேட் டு கோடம்பாக்கம் போகிறேன். சைதாப்பேட் கோடம்பாக்கம் மாம்பழம் 3 மினிட்ஸ் 6 மினிட்ஸ். சைதாப்பேட்டில் ஏறி உட்காரான். ஒரு குட்டி தூக்கம், ஒரு குட்டி தூக்கம் சொல்லுவாங்கல்ல, அப்படி குட்டி தூக்கம் தான் வருது. அந்த குட்டி தூக்கத்தில் வருது, அவன் மடியில் வந்துட்டு கை குழந்தை இருக்கு. மகா பெரிவா காட்டுறாரு, அவன் மடியில் வந்துட்டு கை குழந்தை இருக்கு அப்படி. மறுநாள் வரான் கோயிலுக்கு, உட்காடுறான். வந்தான், என்ன அப்படின்னு, தப்பாக எடுத்துக்காத, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கு அப்படி. அவன் மூஞ்சியெல்லாம் மாறிடுச்சு, பேய் அடிக்கிறா போல ஆயிடுச்சு மேடம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அடிக்கிறதுக்கு ஆளை வச்சு எனக்கு பாரிஸில் அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணான். என்ன காரணம்னா, இந்த விஷயம் வந்துட்டு இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கு. அவனுக்கு என்னன்னா, இவருக்கு எப்படி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் தெரியும். ஸோ அது அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணான் என்ன. நான் பாரிஸ் போகும்போது ஆளை வச்சுலாம் என்ன ட்ரை பண்ணான். எனக்கு பாரிஸில் அவ்வளோ ஆளுங்க இருக்காங்கலாம் தெரியாது எனக்கு அவனுக்கு. ஸோ அப்புறம் தான் அவன் தொல்லைக்கோசமே நான் கொஞ்ச நாள் ரூட்டெல்லாம் மாற்றி போனேன்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபேக்ட் இது. ஸோ மகா பெரிவா அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சில அனுபவம்லாம் கிடையாது எனக்கு. இப்போ கூட நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு கேட்டு சொல்லுங்க. சும்மா அதாவது அவர் வந்துட்டு விளையாடக்கூடிய பொருள் கிடையாது. அது வந்துட்டு ஒரு அபரிதமான சக்தி. ஸோ அந்த அபரிதமான சக்தி வந்துட்டு நமக்கு அவர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னும் போது அதை வந்துட்டு துஷ்பிரயோகம் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கும் சரி, காலையில் எழுந்தாலும் சரி, நைட்டு படுக்கும்போதும் சரி, ஈவினிங்கும் சரி, நான் அவரை நினைக்காமையோ இது பண்ணாமையோ தூங்க மாட்டேன். அது ஒரு நல்ல விஷயம் தானே சார்? ஆமாம், வாழ்க்கை கொடுத்த ஒரு
சித்த பெருமானை வந்து நம்ம எப்பவுமே ஆமா உண்மை மேடம். இப்போ கூட நான் ஒரு அதாவது என்னன்னீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜை எடுத்துகிட்டு வரதுக்கு கூட உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிடிக்கும். புரியுதுங்களா? ஒரு இப்போ உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி அப்புறம் தான் நீங்கள் ஒரு இமேஜை எடுத்துகிட்டு வருவீங்க. கரெக்டுங்களா இல்லையா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போகிறோம். மகாபெரிவா, பாலா, ராஜமாதங்கி. ராஜமாதங்கிலாம் எனக்கு கிரேட் மேடம். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ராஜமாதங்கிலாம் நிறைய பேர் வந்துட்டு விட்டுட்டாங்க. ராஜமாதங்கியாட்டம் ஒரு உதவி பண்ணக்கூடிய தெய்வங்கள், தேவதைகள் வந்துட்டு உலகத்திலே கிடையாது மேடம். ஆனா அந்த வழிபாடு எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு மறந்துட்டு நிக்கிறோம். ஆமா மேடம். ராஜமாதங்கி வழிபாடு தேவதை. ராஜமாதங்கியை பிடிங்க. உங்க நேயர்கள் சொல்றேன், ராஜமாதங்கி தேவியை பிடிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணுமோ சரி, ராஜமாதங்கி கொடுக்கலன்னா கேளுங்க. வாரி வழங்குவதில் வந்துட்டு வள்ளல் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜமாதங்கி தான் மேடம். உண்மை. ராஜமாதங்கிலாம் நீங்கள் ஆனால் நேர்மையை விரும்புவாங்க. உண்மை இருக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு சுயநலத்துக்கு எந்த ஒரு மந்திரமோ தந்திரமோ பிரயோகம் பண்ணாதீங்க. நான் ஒரு பெரிய சிவன் கோயிலில் நம்ம இவர் மருதீஸ்வரர் கோயிலில் போகும்போதே நான் அந்த சிவனை நினச்சி சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதீஸ்வரர். இப்போ போக முடியல, கரெக்டாக இருக்குது ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மருதீஸ்வரர் போகாது பொய் சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லை, மருதீஸ்வரர்லாம் போகலாம், கொஞ்சம் டைட்டாக ஒர்க் இருக்கிறதுனால போக முடியல. மருதீஸ்வரர் கோயில் சிவன் மேலே நான் நினச்சிருக்கேன். அவர் மேலே நான் வந்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இதை கொடுத்த நான் தப்பு பண்ணக்கூடாதுல்ல, நான் அவர் மேலே வந்துட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என்னோட சுயநலத்துக்கோசரம் என்றைக்குமே எந்த சக்தியும், பாலா, ராஜமாதங்கி, மகாபெரிவா, இவங்க 3 பேருமே வந்துட்டு அபரிதமான சக்தி படைத்தவங்க. இவங்க 3 பேருமே என் சுயநலத்துக்கோசரம் கண்டிப்பாக பிரயோகம் பண்ண மாட்டேன், உபயோகப்படுத்தக்கூடாது. மகாபெரிவாலாம் அவர் வந்துட்டு அவதார புருஷர் மேடம். புரியுதுங்களா? காமாட்சி அம்மன் இருக்கார்ல மேடம், காமாட்சி அம்மன் தான் மகாபெரிவா, மகாபெரிவா தான் காமாட்சி அம்மன். இதில் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. பாலா ஒன்றும் கிடையாது. பாலா வந்துட்டு மகாபெரிவா மடியில் வந்துட்டு குழந்தையாட்டம் விளையாடுவாங்க. குழந்தை இருக்காங்கல்ல, அவர் மடியில் வந்துட்டு தெரியாது இதெல்லாம். குழந்தைங்க கேட்கும் அவர்கிட்ட. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு இதில் கூட குழந்தைங்க இதில் எழுதியிருக்காங்க, அவர் கூட இருந்தவங்களே எழுதியிருக்காங்க. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அங்கே இருக்கிற குழந்தை வந்துட்டு எனக்கு பொம்மை வேணும்னு அழுதாங்க. ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தை, பொம்மை எங்கே இருக்குடா, பொம்மை இல்லையா, தாத்தா மடியில் பாரு பொம்மை இருக்கு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு தெரியுது பாலா வந்துட்டு அங்கே படுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. புரியுங்களா? மகாபெரிவாலாம் சான்ஸே இல்லை மேடம். அவர்லாம் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா எவ்வளோ வரலாறு இருக்குது அவரை பற்றி. அதாவது என்னோட அனுபவமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான்லாம் கொஞ்சம் மைண்ட் செட்லாம் வந்துட்டு வேறு மாதிரிலாம் போகக்கூடிய ஆள். நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தில் ஒரு சில துளிகள் நீங்கள் இப்போ. ஆமாம் மேடம், துளிகள் இது ரொம்ப கம்மி. நான் அவரை பற்றி சொல்லணும்னா 2 நாள் பூரா 24 48 மணி நேரம் மகாபெரிவா பற்றி சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு அவ்வளோ அனுபவங்கள் வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. நான் தான் சொன்னேன் பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் ஈவெண்ட் ஃபீல்டில் இருந்தேன். நான் வேறு மாதிரி வழியிலே கொஞ்சம் போக வேண்டிய ஆள் நான். ஸோ நான் வேறு மாதிரி வழியில் போக வேண்டிய ஆளையே இவர் வந்துட்டு பிடிச்சி எழுத்து என்னை இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுருக்காரு இவங்க உங்களுக்கு. ஸோ அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம் மேடம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம். உங்களோட வாழ்க்கையை அவர் அழகாக தீர்மானித்து உங்களை எப்படி வந்துட்டு உட்கார வைக்கணுமோ அவ்வளோ அழகாக உட்கார வைக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் மகாபெரிவா. நிச்சயமா சார். அதாவது மகாபெரியவர் பற்றி ஒரு சில கேள்விகள் தான் நான் கேட்டேன். நீங்கள் அவரை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. எப்படியெல்லாம் மேஜிக் நடக்கும், நம்ம வந்து ஒரு சித்த புருஷரை வணங்கும் பொழுது நமக்கு என்னென்னலாம் நடக்குமோ எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க சார். எங்களோட நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் நாம் பேசின விஷயங்களை தாண்டி இதில் வந்து உண்மையான ஆன்மீகம் இருக்குது, நிறைய உண்மைகள் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மேம். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.